அரசு சேவைகளை எளிதாக்கும் வகையில் எளிமை ஆளுமை திட்டம், உழவரை தேடி திட்டம் என பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எளிமை ஆளுமை திட்டம் மூலம் சுகாதார சான்றிதழ், பொதுக்கட்டிட உரிமம், பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி உரிமம், மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், சொத்து மதிப்பு சான்றிதழ், முதியோர் இல்லங்கள் உரிமம், நன்னடத்தை சான்றிதழ், அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையில்லா சான்றிதழ் உள்ளிட்டவற்றை பெற முடியும். இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதில் 102 கோடி ரூபாய் செலவில் சுமார் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 172 கோடி ரூபாய் செலவில் 10,000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகளுக்கான அரங்கம் 108 கோடி ரூபாயிலும் அமையவுள்ளது. தமிழ்நாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்து பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் பொருட்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடத்திட இந்த கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் கட்டி முடித்து பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. வேளாண்மை விரிவாக்க சேவைகளை உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களிலேயே வழங்கிடும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் முதலமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் 30 கோடி ரூபாய் செலவில் 11 முடிவுற்ற பணிகளையும், நாமக்கல் மாவட்டத்தில் 424 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் 4 வழிச்சாலை மேம்பாட்டு பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.